சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா வெறுமயத்தில் இல்லாம சாப்பிட்டுட்டு அதன் பிறகுதான் கல்வி அப்படின்னு தைரியமா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசை வாழ்த்துறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. நான் இந்த நேரத்தில் சவால் விட்டு சொல்றேன், இந்த 3 வருஷத்துல நம்முடைய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது ஒரு பயனாளியாவது இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த திட்டத்தை பார்த்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி, இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதன் பிறகு இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும். இது தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு வாக்குறுதி, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்துல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு வந்திருக்கு. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வரல, எழுத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல. கரெக்டா? சில குறைகள் இருக்கு. அம்மா இது மிகப்பெரிய திட்டமா. கிட்டத்தட்ட இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு நாம இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். 1,16,00,000 பேருக்கு கொடுக்க தெரிஞ்ச தலைவருக்கு இன்னொரு 40 லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். அந்த துறைக்கும் அமைச்சர் நான் தான். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். கண்டிப்பாக. இப்ப தேர்தல் நேரம், இப்ப சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் இந்த திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. இப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. நான் வந்தேன், பேசினேன், கிளம்பிடுவேன். அடுத்து இன்னும் இன்னைக்கு தேதி 31, இந்த மாசம் முடிய போகுது. இன்னைக்கு ஒரு நாள், அடுத்து 19ஆம் தேதி தேர்தல். 17ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து கடலூர் தொகுதிக்கு போறேன், அதுக்கப்புறம் புதுச்சேரி போறேன், பிரச்சாரத்துக்கு போறேன். காட்டுறேன் என்ன. அதான் சின்னதான் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. இருங்க, இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நான் வரேன், நான் பேசுறேன், நான் கிளம்பி போயிடுவேன். அடுத்த தலைவர் எப்ப வர்றாரு? அதாவது ஒரு படம், பெரிய படம் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. தெரியுமா? இளைஞர்களுக்கும் தெரியும், கரெக்டா தெரியும். நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்துருவீங்க. ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வெறும் ட்ரெய்லர் தான். சரியா? வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியுமா? நம்முடைய கழக தலைவர் தான் மெயின் பிக்சர். அவரு வருகின்ற 6ஆம் தேதி வராரு. உங்களை சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.